தீகள் இல்லை தீகள் இல்லை தீகள் இல்லை தீகள் இல்லை சிவன் முதலே தீகள் இல்லை அனல்கள் இல்லை அனல்கள் இல்லை அனல்கள் இல்லை அனல்கள் இல்லை ஆதிவர அனல்கள் இல்லை சிவபெருமானுடைய சரி திருவருளால் அருளால் அனல்களை என்று ஆதி வரனிடத்திலே வந்து கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அப்பொழுது சிவபெருமான் இரண்டு கண்களை மூடி நெற்றிக்கண்ணை திறக்கின்ற பொழுது அந்த சமயத்தில் நெற்றிக்கண்ணில் ஒரு தீ குழம்பு வருகிறது. சரி அதை கப்பறிக் கொண்டு ஏந்தினார்கள். கப்பறிக் கொண்டு ஏந்தி கடுகு தீவார்கள் எல்லோருமாக அந்த அண்டையில் இடுகின்ற பொழுது அக்கினி பற்றி விறகில் எரிய ஆதாடி போட்டு எரிகுது பாராய் பானமற்ற பூமி மட்டும் பானமற்ற பூமி மட்டும் மருகுதல் புகை அதுதான் பூலோகம் எல்லாமே இருளாக இருக்குதையோ அண்டம் பகிரண்டோம் அனலாக இருக்குதையோ புகை மூட்டமானதுதான் புகை மூட்டமானதுதான் கைலாசம் மறைக்குதல்லோ அதாவது இந்த அண்டையில் தீகள் எழுப்பி விட சரி வானம் மட்டும் அப்படியே புகையாக கிளம்புது. சரி இந்த கரும் புகை வருவதை கண்டு கண்டு புட்டாபுரத்தில் கொலுவாக இருக்கக்கூடிய ஆமா என் தாயாய பத்திரமா காளியானவள் நாராயணனிடத்தில் வருகிறாள். அண்ணாவி மணிவண்ணனே 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 ஆதரவாய் சொல்ல கேளோ சொல்ல கேளோ அண்ணாவே மணிவண்ணனே 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 ஆதரவாய் சொல்ல கேளோ சொல்ல கேளோ கரும்புகையானதுதான் கைலாச இருளாச்சி இருளாச்சே புவனமெல்லாம் இருளாச்சே பூலோகம் இருளாச்சே இந்த புவனமெல்லாம் இருளாச்சே காரணத்தை சொல்லுமென்று காளி அவள் கேட்டபோது இந்த புகையானது கைலாசம் இருளாச்சி காண்டூபம் இருளாச்சி புவனம் எல்லாம் இருளாக இருக்குது. இருக்கும் பொழுது அப்பொழுது புட்டாபுரத்தில் கொலுவாக இருந்த என் தாயாகிய மாகாளியானவள் நாராயணன் இடத்திலே கேட்கிறாள். என்ன கேட்கின்றாள்? அண்ணா என்ன குன்றுதனை குடைபிடித்த கோபாலா சொல்லு தங்கையே கைலாசமானது கரும்புகையாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்க காரிகையை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அம்மா மாகாளி என்ன
காலனி பிறவி செய்ய மஞ்சள் கிடாரமானது தீவாதி தீவர்கள் செய்ய அதிலுடைய கரும்புகைதான் கைலாசம் இருளாட்சி காண்டுருவம் இருளாட்சி புவனம் எல்லாம் இருளாட்சி என்று சொன்னதும் தங்கியே நீ சென்று பார்த்துவான் என்று காரணங்கள் ஆவது உன்னால் என்று சொல்லுகின்ற பொழுது மாகாளி அம்மையானவள் பட்டுடுத்து முட்டாங்கிட்டு பகவானை கைதொழுது பகவான் தரை தொழுது மஞ்சள் கிடாரத்தின் பக்கத்தில் வருகிறான் மஞ்சள் கிடாரத்தில் வந்து கும்மியடித்து விளையாடி கும்மியடித்து விளையாடி கொடியிடையாள் மாகாளி விளையாடி கும்மியடித்து விளையாடி கொடியிடையாள் மாகாளி மங்கையர்கள் குறவை பாட மங்கையவர்கள் குறவை பாட மணிக்குறவை கேட்டிடுமா குறவை ஓசையதி குறவை ஓசையதி குருவுடைய மகாளி திருவருளா அத்தனுடைய திருவருளா அம்மை அவள் தான் அறிந்தாள் அப்பொழுது மாகாளி அம்மையானவள் கும்மி எடுத்து குறவையிட்டாள் சரி அப்படி கும்மி எடுத்து விளையாடி பாவி கண்ணீர்கள் எல்லாம் பாவித்து வருகின்ற பொழுது தாயானவள் முட்டாங்கிட்டு சரி 3 முறை சுற்றி வந்தாள் மாகாளியானவள் 3 முறை சுற்றி வந்து முகமுகனு குறவையிட்டான் சரி குறவை ஒளி சத்தத்தோடு தாயாருடைய மேனையினை வேர்வை வந்து பிறந்த போது வேர்வை தனை தனைவாரி 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 விடாரமதில் போடுவாரா போடுவாளா தனைவாரி தாரத்திலே போடுவாளா போடுவாளா ஒரு வளர பிறை வளர ஊற்ற முகம்தான் வளர கொதிக்குதல்லோ குமருதல்லோ குமருதல்லோ அழகுடைய மஞ்சள் கிடாரம் கொதிக்குதல்லோ குமருதல்லோ குமருதல்லோ அழகுடைய மஞ்சள் கிடாரோ அழகு மஞ்சள் கிடாரமதி ஆதாளி போடுதல்லோ எழும்பி வரும் மஞ்சளிலே யமன் வந்து பிறந்திடுவான் எழும்பி வரும் மஞ்சளிலே யமன் வந்து பிறந்திடுவான் துள்ளி வரும் மஞ்சளிலே தூதன் வந்து பிறந்திடுவான் கலங்கி வரும் மஞ்சளிலே காலன் வந்து பிறந்திடுவான் கலங்கி வரும்
யமன் வந்து பிறந்த போது எமக்கனி பிறந்திடுவாள் பிறந்திடுவாள். தூதன் வந்து பிறந்த போது தூதுகண்ணி பிறந்திடுவாள் பிறந்திடுவாள். காலன் வந்து பிறந்த போது காலகண்ணி பிறந்திடுவாள் பிறந்தபோது காலக்கண்ணி பிறந்திடுவாள் அம்மா மாகாளி அம்மையானவள் சரி 3 முறை சுற்றி வந்து முகமகனு குறவிடுகின்ற பொழுது மாகாளியுடைய மேனி எல்லாம் வேர்வையாக கொட்டுகிறது. சரி அந்த வேர்வை வாரி அந்த அண்டையிலே போடுகின்ற பொழுது கரு உருவாகுது. எழும்பி வரும் மஞ்சளில் யமன் வந்து பிறக்கு. சரி துள்ளி வரும் மஞ்சளில் தூதன் வந்து பிறக்க. கலங்கி வரும் மஞ்சளில் காலன் வந்து பிறக்கிறான். யமன் வந்து பிறந்த போது யமகன்னி பிறக்க. சரி தூதன் வந்து பிறந்த போது தூதுகன்னி பிறக்கிறாள். காலன் பிறந்த போது காலகன்னி பிறக்கிறாள். இப்படியாக மஞ்சள் கிடாரத்தில் பிறவிகள் ஆக போது பார்த்திருந்து ரீவார்கள் பரதபிக்கும்படியாக பொன்னாலி தென்னம்பூவை கையிலெடுத்தாள். பொன்னாகாலே தென்னும் பூவோம் பொன்னாகாலே தென்னும் பூவோம் புகழும் சிவனார் தான் கொடுத்தார் புகழும் சிவனார் தான் கொடுத்தார். வெள்ளியாலே தென்னும் பூவும் விமலபரனார் தான் கொடுத்தார். அப்பொழுது காலல்லவள் மஞ்சள் நீராடுவார அப்பொழுது தெய்வரெல்லாம் பார்த்து சொல்லுவாரா முங்குவாரா முக்குளிப்பார் அழகுடைய காலதெய்வம் அப்போது தெய்வாதி தெய்வர்கள் எல்லோருமாக பார்த்திருக் கொண்டிருக்கேன். இந்த கால தெய்வமானது பொன்னால் தென்னம்பூவை பொன் அரணார் கையில் கொடுத்தார். கொடுக்கும் பொழுது வெள்ளியாலே தென்னம்பூவை விமலபரன் கையில் கொடுத்தார். வாங்கின கால தெய்வமானது அப்படியே மஞ்சள் கிடாரமானதுல முங்குது. சரி முக்குளிக்குது. ஆதாளி போட்டுக் கொண்டிருக்கேன். பார்த்திருந்து தீவாதி தீவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? செத்து போவர் என்பாரும்
சாக மாட்டார் என்பாரோ செத்து போவார் என்பாரோ சாக மாட்டார் என்பாரோ செத்து போவார் என்பாரோ சாக மாட்டார் என்பாரோ பொத்து போவார் என்பாரோ பொக்க மாட்டார் என்பாரோ வெந்து போவார் என்பாரோ வேக மாட்டார் என்பாரோ செத்து போவார் என்பாரோ என்பாரோ வேக மாட்டார் என்பாரோ கரிந்து போவார் என்பாரோ கரிந்து போவார் என்பாரோ கரிய மாட்டார் என்பாரோ இந்த கால தெய்வமானது அப்படியே மஞ்ச கிடாரத்தை மீன் விளையாடுகிறது கோரி கோரி குளிக்கிறது அப்போது பார்த்திருந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் செத்து போவார் என்பாரும் சாக மாட்டான் என்பாரோ வெந்து போவார் என்பாரும் வேக மாட்டார் என்பாரோ அவிந்து போவார் என்பாரும் அவிய மாட்டார் என்பாரோ கரிந்து போவார் என்பாரும் கரிய மாட்டார் என்பாரோ இப்படி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்க இந்த கால தெய்வமானது மஞ்சள் நீராடி மகாதேவன் இடத்திலே வந்து இந்த கால தெய்வம் என்ன கேட்க தெரியுமா என்னரனே பொன்னரனே 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 என்னை பிறவி செய்தவரே செய்தவரே பொன்னரனே 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 என்னை பிறவி செய்தவரே செய்தவரே எந்தனுக்கு வரமதுதான் ஈஸ்வரரை தாரும் ஐயா வரந்தாரோ 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 வடிவழக வரந்தாரோ 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 என்று கேட்க காலனவன் ஏது சொல்வார் சிவனாரோ ஆயிரம் உயிர் பிடித்தார் அழியாத வரம் தருவே உயிர் பிடிக்க அழியாத வரம் தருவே உயிர் பிடிக்க நான் போன உடையவரே சிவனாரே ஊரறியே எந்தனக்கு உடையவரே நக்குள்ள கேளோ எந்தனக்கு உயிர் பிடிக்க நான் போன பூஜை எது யார் தருவார் அப்பொழுது சிவனாரோ சிவனாரோ அவர் இது சொல்லுவாரா சொல்லுவாரா சிவனாரோ மஞ்சள் நீர்
நீர் ஆடி ஆமா 12 வருடமாக மஞ்சள் நீர் ஆடுறாரு. சரி. மஞ்சள் நீர் ஆடுகின்ற பொழுது ஆடும் பொழுது அப்படியே செத்து போவார் என்பார், சாக மாட்டார் என்பார், சரிதான். புத்து போவார் என்பார், பூக்க மாட்டார் என்பார், என்று அவிந்து போவார் என்பார், அவிய மாட்டார் என்பார், ஆமா கரிந்து போவார் என்பார், கரிய மாட்டார் என்பார் ஆமா. என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கு. சரிதான். இந்த கால தெய்வமானது ஆனது. மஞ்சள் நீராடி ஆடியா. மகாதேவனிடத்தில் வந்து வந்து ஆண்டவா சிவபெருமானே, என்னப்பா? என் திறமை நீர் அறிவேன், ஆமா. உன் திறமை நான் அறிவேன், நிச்சயமாக என் திறமை உலக மக்கள் அறிய வேண்டும் என்று என்று மணமகளை எனக்கு மஞ்சள் கிடாரம் கொடுத்தீர்களே, ஆமா நான் மஞ்சள் நீர் ஆடிவாரே, அப்படி. எனக்கு வரங்கள் தாருங்கள் என்று சொல்ல, சரி. அப்பொழுது சொல்லுகிறார் சிவபெருமான், என்னையா? இப்ப கால தெய்வம், என்ன? அதாவது நான் வரம் தர வேண்டுமானால் ஆனால் சொல் கேள் ஒரு வார்த்தை, என்ன? அதாவது 1000 உயிர் பிடிக்கும் தொழில் உனக்கு தந்திருக்கிறேன், சரி. 1000 உயிர் பிடித்தால் பிடித்து வந்தால் அழியாத வரம் தருவேன் என்று சொல்ல, சரி. இந்த கால தெய்வம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுகிறது? பகவானே, ஆண்டவா எனக்கு 1000 உயிர் பிடிக்க வரத்தை தந்தீர்களே, ஆமா. நான் உயிர் பிடிக்க நான் போனா நான் போனா நான் போனால் நான் போனால் பூஜையது யார் தருவார், உயிர் பிடிக்க நான் போனா நான் போனால் பூஜையது யார் தருவா? கண்டவர்கள் ஓடிடுவார், கருத்துடைய சிவனாரி காலனையும் கண்ட போதே கதி கலங்கி ஓடுவாரே, காலனையும் கண்டபோது கதி கலங்கி ஓடுவாரே. அப்பொழுது சொல்லுவாரா சொல்லுவாரா? அழகுடைய சிவனாரோ, அடி. உன்னானே என் நானே சொல்ல கேளு கால தெய்வம், உன்னாடை என்னாடை சொல்ல கேளு கால தெய்வம். நீ ஓம் பெயரும் என் பெயரும் ஒரு நாளும் வாராதே, நாண்டு நின்று இவ செத்தான் என்பான், செத்தான் என்பார். நஞ்சு தின்னு செத்தான் என்பான், நாடு நின்று செத்தான் என்பார். இவ செத்தான் என்பான், நஞ்சு நின்று செத்தான் என்பார். நோயதீனை செத்தான் என்பான், இவன் நின்று நொந்து செத்தான் என்பான், தன் மகளை காணாமல் ஏங்கி ஏங்கி செத்தான் என்பார், நண்பர்களை காணாமல் ஏங்கி ஏங்கி செத்தார் என்பார். இப்படியே சொல்லிடுவான் சொல்லிடுவார். கேட்டதொரு கால தெய்வம், அப்பொழுது இந்த கால தெய்வமானது கரை கண்ட இடத்தை வந்து கேட்கிறது, என்ன கேட்கின்றது? 1000 உயிர் பிடிக்க
ஆமா ஆண்டவா நான் சென்றதுண்டால் உண்டால் இந்த அவனையிலே ஆ, என்னை கண்டவர்கள் ஆமா காலன் வருகிறான் என்று ஆமையா கதிகலங்கி ஓடுவார்கள். ஆமா என் நினைப்பு வந்தாலே ஆமா நெற்றி அடியாய் ஓடுவார்கள். ஆமா ஆனால் சுவாமி, என்ன அதாவது 1000 உயிர் பிடிக்க நான் போகணும், அழியாத வரம் தந்தீர்களே. ஆமா உயிர் பிடிக்க நான் உலகத்திலே போனேன், ஆனால் ஆனால் எனக்கு யாராவது பூஜை கொடுப்பார்களா? அப்பா அது மட்டுமல்ல, என்னை கண்டவர்கள் கதி கலங்குவார்களே. ஆமா அதோ காலன் வருகிறான், ஆ, உயிர் பிடிப்பான் என்று உலக மக்கள் எல்லாம் என்னை கண்டதும் துடியாய் துடிப்பார்களே. ஆமா எனக்கு யார் பூஜை தருவான் என்ற வார்த்தைக்கு அதில் கேட்டதும் ஆமையா சொல்லுகிறார் சிவபெருமான். என்ன சொல்லுகின்றார்? இப்ப கால தெய்வம் என்ன? ஏதோ ஆ, உன் பெயர் வந்துரும், ஆமா உன் பெயர் கட்டுறோம் அப்படிதானே சொல்ற. ஆமா இனிமேல் ஆ, உன்னானை என் நாணை, சரி உன் பெயரும் என் பெயரும் இனி வராது. சரி அதாவது அந்த காலத்துல என்ன திடீர்னு யாரோ இறந்து போனாங்க சொல்லுவோம், என்னையா ஐயோ சொல்வா காலனு கண்ணெல்லாம் போச்சு பாரு, ஆதன அந்த பச்சை பிள்ளை உயிர் எடுத்துட்டுப்பான் ஆமா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவார்கள்? நாண்டு நின்று செத்தான் என்பான், நஞ்சு தின்னே செத்தான் என்பான், நோய் எதில் செத்தான் என்பான். ஆமையா அதாவது ஆ, சிலவன் தன்னுடைய மக கண்ணாக வளர்த்த மக ஆமா மகளால் வரக்கூடிய சம்பாத்தியம் போச்சே சரிதான் போச்சே அப்படி ஏங்கி செத்துருவான். ஏங்கியே செத்து போயிருவான். அது மட்டுமல்ல, சரி என்ன பாரு, இனி உன் நாணை என் நாணை, ஆமையா உன் பெயரும் என் பெயரும் ஒரு நாளும் வராதே சரி என்று சொல்ல வார்த்தை கேட்டேன். ஆமா சொல்லிடுமாம் கால தெய்வம், என்ன? ஆண்டவா ஈஸ்வரா என் பெயரும் வேண்டாம் உங்கள் பெயரும் வேண்டாம் என்று சொன்னீர்களே, ஆமையா எனக்கு பூலோகமானதில் பூஜையது சரிதான் எப்போது வேணும் தெரியுமா? எப்பொழுது? அந்த நல்ல கருக்கலிலும் கருக்கலிலும் கருக்கலீலோ விடிய கருக்கலிலும் கருக்கலிலும் அந்தி நல்ல கருக்கலிலும் கருக்கலீலோ கருக்கலிலும் பெரிய நல்ல கருக்கலிலும் கருக்கலீலோ கற்கள் பூஜை எனக்கு வேணும் எனக்கு வேணும், எனக்கு வேணும். கரக்கடரி சொல்ல கேளும் சொல்ல கேளும். அப்பொழுது சிவபெருமான் 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 தேவர்களை வரவழைத்தார் வரவழைத்தார் வரவழைத்தார். வரும் பிள்ளை தெய்வாரி தெய்வாரி தெய்வாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளும் பார்பிள்ளா தெய்வாரே தெய்வாரே தெய்வாரி வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்ல கேளோ காலனுக்கு புழையது 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 புஜையது புஜையது கருத்துடனே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் நீங்கள் கொடுக்க வேணும். ஆஹா அப்பொழுது இந்த கால தெய்வம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? சுவாமி
எனக்கு எப்படிப்பட்ட பூஜை பண்ண தெரியுமா? எப்படிப்பட்ட பூஜை வேண்டும்? அந்த கற்களிலும் சரி விடிய கற்களிலும் சரி கருக்கல் பூஜை எனக்கு வேணும் என்று இந்த காலன் கேட்டபோது கேட்ட பொழுது சிவபெருமான் தேவர்களை வரவழைத்தேன். சரி தேவர்களே, என்ன காலனுக்கு நீங்கள் பூஜை கொடுக்க வேண்டும். சரி ஆகிட்டு சம்மதித்து ஆமையா தெய்வாதி தேவர்கள் எல்லோருமாக அப்படி கைலாச சிவனிடத்தில் விடைகளை வாங்கிக் கொண்டு ஆமையா கைலாசபுரத்தில் ஒரு புறமாக சரி எப்படி பூஜை கொடுக்க தெரியுமா? இப்படி